ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ஈவினிங் டைமில் காரசாரமாக அண்ட் கிறிஸ்பியாக எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெடிஷ்னல் ஐட்டமான காரப்பொரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பொரி நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு சூப்பரான ஸ்நாக் ஐட்டம். இன்றைக்கி நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் ஃப்ளேவர் ஆர் கீ ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இந்த இடத்துல பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கோகோனட் ஆயில் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றதுனால நாங்கள் இன்றைக்கி கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நிறைய கார்லிக் போடணும். அதுதான் இந்த காரப்பொரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஸோ பூண்டு அண்ட் 2-3 சின்ன வெங்காயம் தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே கருகாப்பிலை இலை அண்ட் காரத்துக்கு தேவையான வரமிளகாய் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கிறோம். இந்த பூண்டு அண்ட் வரமிளகாய் இது எல்லாமே நல்லா வறுபடணும். அப்போ தான் நம்ம பொரி சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃபயரில் வச்சு வறுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை அண்ட் பொட்டுக்கடலை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ அந்த கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கூடவே கலருக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கொஞ்சமாக ஜீரகம் இல்லைன்னா ஜீரா பொடி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் ஜீரணத்துக்காக கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொரியை ஆட் பண்ணலாம். இந்த பொரி பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடணும்னு விருப்பப்படுவாங்க. அதே சமயம் நம்ம ட்ராவலில் இந்த பொரியை நம்ம வறுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ட்ராவலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரப்பொரி சீக்கிரம் கெட்டும் போகாது. எல்லாத்துக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒன்று. அதனால் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த காரப்பொரி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளுடைய அந்த கார்லிக் அண்ட் ரெட் சில்லி இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த பொரியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொரியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காரப்பொரி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. லைட்டாக நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பொரி நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இந்த காரப்பொரி இப்போ நமக்கு சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயாச்சு. நம்ம சாப்பிடும்போது இது கூட கார்ன் சிப்ஸ் இல்லைன்னா மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான இந்த காரப்பொரி கண்டிப்பாக வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஷேர் அண்ட் கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களை என்கரேஜ் பண்ணும். டாட்டா, பாய் பாய்.